வணக்கம், இது உங்கள் எஸ்கேடி அஸ்ட்ராலஜி. இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு கவர்மெண்ட் ஜாப்லேயே ஹையர் போஸ்டிங். இதெல்லாம் அமையிறது யார் யாருக்கு அமையுதுன்னு பார்ப்போம், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம், யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்கெல்லாம் பாஸ் ஆகிறவங்களுக்கெல்லாம் சூரியன் உச்சத்தில் இருப்பார். அடுத்து சூரியன் ஆட்சியில் இருப்பார். இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்க ஆட்சி பெறுகிறார். இங்கே ரெண்டுலேயும் இருக்கிறவங்க அரசு பணியில் இருப்பாங்க. அதெல்லாமே கவர்மெண்ட்டில் ஹை போஸ்டிங்கில் இருப்பாங்க. இது இல்லாமல் சூரியன் 10 அல்லது 11 இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் ராசியில் துலாமில் சூரியன் இருக்கணும். அந்த துலாமில் சூரியன் நீசமாகிறார். இங்கே நீசம் அடைந்து அங்கே ராஜயோகம் வாங்கினார்னாலும் கவர்மெண்ட்டில் ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க. அப்போ நவாம்சத்தில், அதாவது சூரியன் ராசியில் துலாமில் இருந்து நவாம்சத்தில் மேசத்தில் அல்லது சிம்மத்தில் இருக்கணும். இப்படி இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப், அதுலேயும் ஹையர் போஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்கலாம் டாக்டராக தானே ஆகுவாங்க அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக டாக்டர் தான் ஆகுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருப்பாங்க. அதுவும் போக போக ஹையர் போஸ்டிங் போயிடுவாங்க. டீன் ஆகிறவங்களாம் இவங்க தான். அதுதான் சூரியன் ஆட்சி உச்சம் பெறுறதுக்கு பலாபலன் நம்மளுக்கு அதுதான். நன்றி, வணக்கம்.